நண்பர்களே, எப்படித்தான் மனசு வந்து இவ்வளவு பிரச்சனைக்கும் மூலதனமா இருக்கிற தெருநாய்க்கு ஆதரவாக பேசுறாங்களோ. 50 நாய் இருக்க வேண்டிய இடத்துல 5 நாய் தான் இருக்கணுங்கிறது வந்து டாக் ஹேட்டர்ஸை விட என்ன மாதிரி ஆளுங்களுக்கு தான் வந்து ரொம்ப முக்கியமாப்படுது. நீங்க டாக் லவ்வருங்கிறதுனாலே இன்னொருத்தர் டாக் ஹேட்டர் கிடைக்குதுன்னா அப்ப நம்ம என்ன ப்ரிகாஷன் அங்க பண்ணணும்? அந்த நாய்க்கு என்ன பண்ணணும்? அடிச்ச கொசுவை அடிக்க வேண்டியதானே? எதுக்கு மத்த கொசுக்கு மருந்து தெளிக்கிறீங்க? கொசுக்கும் நாய்க்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. கொசு நாய் ஒண்ணா சார்? அப்ப இந்த கேள்வி சரிதானே? நாயும் மனுஷனும் ஒண்ணா? உங்களை ஒரு கொசு கடிச்சிச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அது கொசு கடிச்சிச்சுன்னா அதை தட்டுவோம், அடிப்போம். அது வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட வரணும். சரிங்க, நாய் இருக்கும், பிரச்சனை இருக்கும், அண்டர்ஸ்டாண்டிங்கோட வரணும் சார். இவங்களையும் இவங்க குழந்தைகளையும் இரவு நேரத்தில் ஊரை சுத்தி பார்க்க நடக்க விடணும். இந்த அலட்சிய போக்கோட நீங்க பேசுறப்ப தான் கோவம் வருது. பேச முடியும். ஒரு நாய் குறுக்க போய் ஒரு புள்ள சாகுறதுக்கும் ஒரு புள்ள குறுக்க போனதுனால நீங்க கீழே விழுகிறது ஒண்ணா? தூக்கிட்டு இருந்த ஒரு குழந்தைய போய் ஒரு நாய் கவிட்டு வந்திருக்கு. அந்த குழந்தைக்கு வந்து தன்னை கவிடுது நாயின்னு கூட தெரியும். உங்களுக்கு இவ்வளவு கோவம் வருது. பெத்த புள்ளைய நாய் கடிக்குது, அந்த குழந்தை இறந்து போச்சு. உங்களோட சிம்பிள் ஒரு கார் டேமேஜ், அவ்வளவுதான். அப்ப தெரியும் நாய்க்கடியால் பாதிப்பவர்களின் நிலைமை என்ன என்று.